லீடர்ஸோட குவாலிட்டி என்ன தெரியுமா? அவங்ககிட்ட ஒரு புலம்பலே இருக்காது. பாஸ்ட் லைஃப்பை பற்றி நினச்சி பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த செகண்ட், இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், ஃப்யூச்சரில் நம்ம பண்ணுற பிஸ்னஸுக்கு இன்னைக்கு இந்த செகண்ட் என்ன பண்ணணும்னு மொத்தம் தான் யோசிப்பாங்க. அவங்ககிட்ட அந்த எந்த சோகமும் இருக்காது. அது பாட்டுக்கு அவங்க போகும். லீடர்னாலே என்னன்னா, பாஸ்ட்டை நினச்சி சொல்லிக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட திருப்பி திருப்பி ஒரு சிம்பத்தி எடுத்து பார்க்குறது லீடர்கிட்ட இருக்காது. அவர் ப்ரெசன்ட் லைஃப்பில் எப்படி வாழணும், என்ன செய்யணும், அதை மாத்திரம்தான் பண்ணுவாங்க. புலம்பல்ன்றது இருக்காது. நம்மக்கிட்ட என்ன இருக்கும், லீடர் குவாலிட்டி இல்லாமல் இருக்கனால என்ன இருக்குது, புலம்பிக்கிட்டே இருப்போம். பாஸ்ட் லைஃப்பை பற்றி புலம்புவோம், ஃப்யூச்சர் லெட்டர் நினச்சி பயப்படுவோம். இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையை பண்ணாதனால நம்மளால் லைஃப்பில் மூவ் ஆனே பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ் பீப்புளில் இருக்க அந்த லீடர்ஷிப் இருக்கிற எந்த குவாலிட்டியாக இருக்கிறவங்கள செய்யக்கூடிய ஒரே விஷயங்கள், பாஸ்ட் லைஃப்க்கே போகவே மாட்டாங்க, பாஸ்ட் லைஃப்பை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவனை நீங்கள் ஃபெயிலியரையும் அவன் பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, அது பயத்தை யோசிக்கவே மாட்டான். நாளையும் யோசிக்க மாட்டான், நேற்றும் யோசிக்க மாட்டான். இன்று ப்ரெசன்ட் என்ன இருக்கோ அதை மாத்திரம் தான் லீடரோட வேலையாக இருக்கும். இந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ, இந்த நேரத்தில் நான் பேசுகிறேன், இதுதான் என்னோட வேலை. லீடரோட குவாலிட்டி இருந்துச்சுன்னா நீங்களும் லைஃப்பில் அவங்கள மாதிரி நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பாசிட்டிவான லைஃப்பில் போகிறதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு இது முக்கியமான காரணமே, எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ப்ரெசன்ட் லைஃப்பில் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிகிட்ருக்குது. பாஸ்டையும் ஃப்யூச்சரையும் நினச்சி பயப்படவும் மாட்டேன், யோசிக்கவும் மாட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.